என் கதை முடிஞ்சது. இந்த உயிர் மேல யாருக்கு உரிமை இருந்துச்சோ அவரே என் உயிரை எடுத்துட்டாரு. அவரை என் நெத்தியில முத்தம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே என் உயிர் போயிடுச்சுங்கிற ஒரே ஒரு வேதனையை தவிர வேற எந்த வேதனையும் எனக்கு இல்லை. எனக்கு தெரியுது என் மூச்சு காத்துல கலந்து போயிட்டு இருக்குன்னு. என் உடம்ப விட்டு போற உயிரை திரும்ப வர வைக்கணும்னு தோணுது. திரும்ப வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. எழுந்து வரணும்னு தோணுது. சக்தி இல்லை. இந்த ஜென்மம் இவ்வளவுதான். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நான் திரும்ப வருவேன். அதே ஊர்ல என் அப்பா அம்மாவுக்கு மறுபடியும் பிறக்கிறதுக்கு, என் அப்பாவோட கூத்துப்பாட்டை மறுபடியும் கேட்கறதுக்கு, என் கிருஷ்ண பொம்மை கூட மறுபடியும் விளையாடுறதுக்கு, அதே ரவிய மறுபடியும் காதலிக்கிறதுக்கு என்னைக்காவது ஒரு நாள் திரும்ப வருவேன். 1992 பிப்ரவரி தெலுங்கானாவில் நக்சல்களால் உளவாளி என்று சொல்லி கொல்லப்பட்ட ஒரு பெண்ணின் மரணம் என்னை பாதித்தது, யோசிக்க வைத்தது. அந்த சோக சம்பவமே இந்த விராட பருவத்திற்கு தூண்டுதலாக அமைந்தது. அன்று உயிர் தியாகம் செய்த அந்த பெண்ணுக்கு இந்த திரைப்படம்